பிரச்சனை இல்லை. மெதா சொத்தை பிரிக்கும் போது இவங்க பாகப்பிரிவினை பண்ணும்போது என்னை மிரட்டி எழுதி வாங்கிட்டாங்க. நான் பார்த்துக்கிறேன், நான் செஞ்சுக்கிறேன் எல்லாம் சொல்லி என்னை நம்ப வச்சு இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க சார். யார் கூட இல்லை சார். எங்கள் அப்பா தனியாக இருக்காரு. நாங்கள் எங்கேயும் போயின்னு இருக்குது சார். அங்கேயும் என்னால் போக முடியல சார். வீடெல்லாம் இடிஞ்சு போயிடுது. அதான் அந்த தட்டு வந்துடும் சார். வந்துடும் சார். குடியாத்தம் கேழ்குப்பம் பகுதியை சேர்ந்த நாகல், தேங்கனி மூலை, மயிலாப்பூர், ஜவரிக்குப்பம், துறைமூலை, மூலக்காங்குப்பம், துருவம், பூசாரி வலசை, டிபிபாளையம், வீடிப்பாளையம், அனுப்பு, சைனகுண்டா, மோர்தானா ஆகிய பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது. அந்த சிறுத்தைகள் ஊரில் உள்ள மக்களையும் அடித்து ஒரு பெண்ணையும் கொன்னுச்சு ஏற்கனவே. இப்போ ஆடு மாடுகள்லாம் அடிச்சுது. ஆடு மாடு அடிச்சு பாதிக்கப்பட்டவங்கள்லாம் வந்திருக்காங்க. இரவில் அவங்களால தூங்க கூட முடியல. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. யானை தொந்தரவும் இருக்குது. அதனால் கலெக்டரை பார்த்து இதுக்கு இந்த கிராம மக்கள் இதை சேர்ந்த படித்த ஏற்கனவே நான் சொன்ன கிராம மக்கள் அனைவரும் வந்திருக்காங்க. கலெக்டரை பார்த்து ஒரு மனு கொடுத்துருக்கோம். அது டிஎஃப்ஓக்கு சொல்லி அதுக்கு உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியாக எடுத்து செல்வாங்க.